ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா எதுவும் சேர்க்காத நல்லா மணக்க தக்காளி சாதம் தாங்க செஞ்சுருக்கிறேன். அதுக்கு தக்காளி கட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிடலாம். தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குக்கரை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு எப்போ வரமிளகாய் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ புதினா இலையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேங்க. இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.